இப்போ ஒரு குரூப்பிசம் பில்ட் ஆகுது. இந்த குரூப்ல யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி, திவாகர், கலை. இப்போ இவங்க 3 பேருமே வந்து ஒரு ஓரத்துல வந்திருக்காங்க. இதுல பார்வதி வந்தது தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஏன்டா பார்வதி இந்த ஒரு கும்பல்ல சுத்துறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆனா திவாகர் பண்ற ஒரு சில விஷயத்துக்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க. திவாகருக்கு யாருமே கூட நிக்கல அப்படின்னும் போது பார்வதி சப்போர்ட் பண்றாங்க, கூட நிக்கிறாங்க. இது எல்லாமே ஃபைன். பட் அவர் பண்ற ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, இந்த ரீல்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், அவர் பேசுற ஒரு சில தப்பான பாயிண்ட்ஸா இருக்கட்டும், அங்க எல்லாத்துலயுமே வந்து பார்வதி கூட நிக்கிறாங்க. ஸோ இது எப்படி பில்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள கலை வந்து அப்படியே பேசுற இதுல வந்து சொல்றாரு, இப்போ நம்மலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 4 பேர் மக்கள் எல்லாருக்குமே சோஷியல் மீடியாவில் வந்து தெரியும், நம்ம ஒரு நல்ல பிராண்ட் வேல்யூ, நல்ல ஃபேஸ் வேல்யூ வச்சிருக்கோம் அப்படின்னு கலை சொல்றாரு. ஸோ கலையே டிஃபால்ட்டாக என்ன சொல்றாருன்னா, நீங்க நான் திவாகர் நம்மலாம் ஒரே கும்பல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ பார்வதி அவங்களோட ஸ்டாண்டர்ட் இப்படி இறக்கிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. பார்வதி ஒரு விஜே, ஒரு ஆங்கர், அவங்க சோஷியல் மீடியாலும் சரி யூடியூப்லையும் சரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. திவாகர் கலையெல்லாம் என்ன பண்ணிட்டு உள்ளே வந்தாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாவோ இல்லை அவங்களோட ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு குரூப் அப்படின்ற மாதிரி தான் தோணுது.